அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய யூனிட் 5ல் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 5 லேர்னிங் அண்ட் டீச்சிங் டாப்பிக்கில் ஒரு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருப்பேங்க. அடுத்து ஒரு 50 கொஷின்ஸ். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு வித் எக்ஸ்ப்ளனேஷன். சரி, இதனுடைய பிடிஎஃப் ப்ளஸ் நம்மளுடைய ஜிகே மெட்டீரியல் வேணுன்றவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா. ஓகே, ஜிகே மெட்டீரியல், ஜிகே இது ஒரு 1000 கொஷின்ஸு, அதுக்கு ₹1000. ரெண்டாவது மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஒரு ₹1000 ஒரு இது இருக்கும். அது விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது 44 டெஸ்ட்டு, 21 டெஸ்ட்டு போயிடுச்சு, வித் கொஷின் அனுப்பிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஜிகே மெட்டீரியல் வித் ஜிகேவில் ஒரு 1000 கொஷின்ஸு ப்ளஸ் இந்த வீடியோவில் போகிற பிடிஎஃப். அது எஜுகேஷன் சைக்காலஜி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே தருவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்னு, மொழி என்பது கற்பித்தலுக்கான ஊடகம் மட்டுமல்ல, சிந்தனையை வடிவமைத்தல் மற்றும் பாடத்திட்டத்தை புரிந்து கொள்வதில் அடிப்படையானது. இந்த கருத்து யாருக்கு மிக நெருக்கமாக தொடர்படுதுன்னா வைகாட்ஸ்கி. ஓகே, சரி, வைகாட்ஸ்கி இது சோஷியோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்பேங்க. ஏற்கனவே டீட்டெயில் கிளாஸ்லேயும் பார்த்துருப்பேங்க. வித் ப்ரீவியஸ் அந்த 50 கொஷின்ஸ்லேயும் நல்லா தெளிவாக பார்த்துருப்பேங்க. ஓகே, ரெண்டாவது கொஷின், மொழியை கற்றல், உற்பத்தி செய்தல், புரிதல் ஆகியவற்றில் ஈடுபடும் மன செயல்முறைகளில் கவனம் செலுத்தும் மனவியலின் கிளை. ஓகே, த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி தட் ஃபோக்கஸ் ஆன் த மென்டல் ப்ராசஸ் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்போ எதுன்னா சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஓகே, சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ். சைக்கோ லிங்குவிஸ்டிக்ன்றது ஒன்றும் இல்லை, மனிதர்கள் மொழியை கற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் ஒரு உளவியல் மற்றும் நரம்பியல் காரணிகளின் ஆய்வாகும். ஓகேங்களா. சைக்கோன்றது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸு, லிங்குவிஸ்டிக்குன்றது லாங்குவேஜ் ரிலேட்டட். ஓகேங்களா. அதுதான். உளவியல் மற்றும் மொழியியல், சைக்கலாஜிக்கல் ப்ளஸ் லாங்குவேஜ். ஓகே, நம்ம அந்த 5th யூனிட் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அந்த சைக்காலஜி அந்த 50 கொஷின்ஸு, செகண்ட் பேராகிராஃபில் இந்த 50 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அது லேர்னிங் ஃபேக்டர்ஸு, அது லேர்னிங் மாடல்ஸு, அந்த இதெல்லாம் அதில் வரும். இதில் லாங்குவேஜ் மீது ரிமைனிங் டாபிக் இதில். ஓகே ஓகே அடுத்தது, காரை ஓட்ட கற்றுக்கொள்வது அல்லது சைக்கிளை ஓட்ட கற்றுக்கொள்வது எந்த வகை கற்றலுக்குன்னு மோட்டார் லேர்னிங். ஓகேங்களா. ஓகே, வெர்பல் அப்படின்னா வெர்பல் ரிலேட்டடாக நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அது மாதிரி நான் வெர்பல்னால் ஒரு பிக்சரு, அது மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது பார்த்திங்கன்னா காக்னட்டிவ் ஸ்கில்லு. ஓகே, அறிவு சார்ந்த ஸ்கில், பர்டிகுலர் கான்செப்ட். இது ஒரு மாணவரின் பதில் சரியானது என்பதை குறிப்பிடுவதற்கும் விரிவாக கூற ஊக்குவிப்பதற்கும் வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாத குறிப்புகளை ஒரு ஆசிரியர் பயன்படுத்தும் நுண் பாடத்திறன் என்ன, மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் எது அப்படின்ற ஸ்பெசிஃபிக்காக. இது ரீஇன்போர்ஸ்மெண்ட், வலுவூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடம் தயாரிப்பிற்கு ஹெர்பர்ட் அணுகுமுறை அவருடைய முதல் படி என்னென்னா ப்ரிப்பரேஷன். ஓகே, அவரது 5 படிகள். ஒன்று ப்ரிப்ரேஷன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாருங்கள் ப்ரெசன்டேஷன், கம்பேரிஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், ஜென்ரலைசேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரிப்ரேஷன்ஸ், லாஸ்ட் என்னென்னா அப்ளிகேஷன்ஸ். இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸு, மாதிரிகளை உருவாக்குவதன் மூலம் சோதனைகளை நடத்துவதன் மூலம் சோதனைகள் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் சிறப்பாக கற்கும் மாணவர் டேஸ் கற்றல் பாணியை கொண்டிருக்கிறார். என்ன இது நெஸ்தட்டிக். இது என்னென்னுங்க இயக்கவியல். இதனுடைய மீனிங் ஒன்றும் இல்லை, தொடுகற்றலர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஓகே, தொடுதல், உணர்தல், செய்தல் நடைமுறை. இது அடுத்த கொஷின், வகுப்பறையில் முழுமையான அதிகாரம் கட்டுப்பாடு ஆசிரியரிடம் உள்ளது. ஓகேங்களா. மாணவர்கள் தகவல்களை செயலற்ற நிலையில் பெற இருப்பார்கள். ஓகேங்களா. இது எவ்வாறுன்னா ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல் எக்ஸ்பிளனேஷன். இது உங்களுக்கு ஒரு
ஆட்டோக்ராட்டிக்ன்றது ஆசிரியர் மையமாக, பெர்மிஷிவ்ன்றது மாணவர் மையமாக, ஸ்டூடெண்ட் சென்டர்டு, டீச்சர் சென்டர்டு. ஸோ அதுதான் ஓகேங்களா. இது வந்து டீச்சிங் ஸ்டைலுக்கான ஒரு இது. ஓகே, அதே டீச்சிங் அப்ரோச்சஸ் வந்து டீச்சர் சென்டர், ஸ்டூடெண்ட் சென்டர்டு. அப்ரோச்சே இப்படி சொல்லுவாங்க, அது ஸ்டைலு அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா நம்ம கொஷினுக்கான விளக்கம். கொஷின் நம்பர் 8, ஆசிரியர் மாணவர்கள் சுயமாக உண்மைகளை கண்டுபிடிக்க முறை வந்து இது வந்து சாக்ரட்டிஸ் என்ன அணுகுமுறை. இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டு அப்படின்ட்டு. இதை வந்து பெர்மிசிவ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ தான் பார்த்துருப்பாங்க. ஆட்டோக்ராட்டிக்கை வந்து டீச்சர் சென்டர் அப்படின்ட்டு. பாரு இங்கே இருக்குது பாருங்கள், ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலு, பெர்மிசிவ் ஸ்டைல். ஸோ இது டீச்சர் சென்டர்டு. ஹைப்ரிட்ன்றது ரெண்டுமே. டெமோக்ராட்டிக் ஸ்டைலுன்னு ஜனநாயக முறை அப்படின்றது. அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் அடிப்படையில் கவனம் செலுத்துவது எதுன்னு அவுட்கம் பேஸ்டு. ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம கொண்டு வந்து, ஸோ அதுக்கான ஆன்சர் இது. கிளாரிட்டி டிஃபைனிங் வாட் ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஏபிள் டு டூ அட் த எண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ மாணவர்கள்கிட்டேருந்து என்ன தேவை என்பதை நாம் ஃபஸ்ட்டு அவுட்கம் வந்துட்டு அதுக்கேற்றதுமாக நம்ம கற்றுக் கொடுக்குறது. ஸோ அதுதான் அவுட்கம் பேஸ்டு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 10வது கொஷின், ஒரு குறிப்பிட்ட உதாரணங்களிலிருந்து பொதுவான விதிகள் அல்லது கோட்பாடுகளுக்கு செல்லும் கற்பித்தல் முறை அப்படின்றது என்னென்னா இண்டக்டிவ் மெத்தேடு. ஓகேங்களா. தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இண்டக்டிவ் மெத்தேடுன்றது என்னென்னா, ஏதாவது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இது பியூர் மேத்தமெட்டிக்ஸில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரூஃப்லேருந்து திரும்ப இப்போ யூஸ் பண்ணுவாங்க. அதுதான். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு சிக்கலான ப்ராப்ளம் அதன் கான்ஸ்டியூண்ட் பகுதிகளாக உடைத்து சின்னதாக உடைச்சிட்டு, இது சின்ன பகுதிகளாக உடைத்து அதை பெட்டராக புரிந்து கொள்ளு. அது வந்து என்னென்னா அது அனாலிட்டிக்கல். ஓகே. லேர்னிங் பை டூயிங் இந்த பிலாசபி எதுன்னா லேர்னிங் பை டூயிங்னாவே ப்ராஜெக்ட் மெத்தடு. ஓகே. இது வந்து ஜான் டூயி கீல்பேட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ இவர்களால் வலியுறுத்தப்பட்ட முறை தான் ப்ராஜெக்ட் மெத்தட், கீல்பேட்ரிக்கை சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த கொஷின், நேர்மறை மற்றும் எதிர்மறை உதாரணங்களை ஒப்பிட்டு செயல்முறை மூலம் கருத்துக்களை கற்றுக்கொள்ளவும் கருதுகோள்களை உருவாக்கவும் மாணவர்களுக்கு உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்ட கற்பித்தல் மாதிரி. நேர்மறை மற்றும் எதிர்மறை ஒப்பிடும் செயல்முறை மூலம் கருத்துக்களை கற்றுக்கொள்ளவும் கருதுகோள்களை உருவாக்கவும் மாணவர்களுக்கு உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்ட கற்பித்தல் மாதிரி தான் கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். இது கான்செப்ட் அட்டைன்மெண்ட்னாவே யாருன்னா ஜெரோம் புரூனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கான்செப்ட் ஃபார்மேஷன்னாவே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலான்னா, முக்கிய பண்புகளை அடையாளம் காண்பதன் மூலம் கருத்துக்களை வரையறுக்க மாணவர்களுக்கு உதவும் வகையில் உதாரணங்களை ஆம் இல்லை என பயன்படுத்துது. இது ரீசனிங் கான்செப்ட் ஃபார்மேஷன் திறன்களை ஐடென்டிஃபை செய்ய பயன்படுகிறது. ஓகே. அடுத்த கொஷின்ஸு, விரிவான கண்டென்ட்டை வழங்குவதற்கு முன்பு ஒரு காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அல்லது ஓவர்வியூ வழங்குவதின் இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்த டேவிட் ஆஸ்பெல்னாவே என்னதுங்க, ஏற்கனவே நான் பார்த்துருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் மாடல் எக்ஸ்பிளனேஷன், அட்வான்ஸ்டு ஆர்கனைஸ் மாடல். ஓகே. எது ஒரு எஃபெக்டிவ் ஆசிரியரின் கோர் பண்பாக கருதப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு எஃபெக்டிவ் ஆசிரியரின் கோர் பண்பாக கருதப்படுவதில்லை அப்படின்னு. சப்ஜெக்ட் மேட்டரில் எக்ஸ்பர்ட், அது கண்டிப்பாக இருக்கணும். டீச்சிங் வந்து அவங்களுக்கு ஃபேஷனாக இருக்கணும். ஓகே. எபிலிட்டி டு மெயின்டைன் அப்சல்யூட் சைலன்ஸ் இந்த கிளாஸ் ரூம். எப்போயுமே சைலண்ட்டாக கிளாஸ் ரூமில் இருந்தால் அது ஒரு எஃபெக்டிவ் டீச்சர்னு சொல்ல முடியாது இல்லையா. இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஸோ மாணவர்கள்கிட்டேருந்து ஏதாவது கருத்துக்களை உள்வாங்கணும். ஸோ அது இருக்கணும். ஸோ சைலண்ட்டாக கிளாஸ் ரூம் இருக்கிறது ஒரு எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஆசிரியர் சுயாட்சி, டீச்சர் அட்டானமி அப்படின்றது டீச்சர் சென்டர்டு. டீச்சர் மட்டும்தான் அங்கே ரோல் ப்ளே பண்ணுவார். பசங்க எல்லாம்
சைலண்ட்டாக ஒரு கருத்து ஒரு வார்த்தை அவங்ககிட்ட வந்து இதான அது என்னன்னு பார்த்தீங்களா ஆன்சரு the freedom and discretion granted to teachers to make professional decision. Okay, ஸோ எந்த ஃப்ரீடமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது அப்படின்றது ஆசிரியர் டீச்சரே வந்து அவருடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். கற்பித்தல் துறையில் கணக்கு வைப்பு என்பது அக்கௌண்டபிலிட்டி இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா செகண்ட் ஆப்ஷன் ஆன்சரபிள் ஃபார் த லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் தர் ஸ்டூடெண்ட். ஓகே, ஓவரால் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, வேக் மாடல் ஆஃப் லேர்னிங் ஸ்டைலில் வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா விஷுவல் தான். ஓகே, வி ஃபார் விஷுவல், ஏ ஃபார் ஆடிட்ரி, கே ஃபார் தொடுதல் உணர்தல் அந்த இது அனஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து நேரடி அறிவுறுத்தல் மற்றும் குரூப் ஒர்க்கின் காம்பினேஷனை பயன்படுத்தும் ஒரு ஆசிரியர் டேஸ் அணுகுமுறையை எம்ப்ளாய்மெண்ட் செய்கிறார். ஓகேங்களா, எதுன்னா ஹைப்ரிட். ஓகே, நேரடி அறிவுறுத்தல் மற்றும் குரூப் ஒர்க்கின் காம்பினேஷன். அடுத்த கொஷின், தி ப்ரைமரி கோல் ஆஃப் மைக்ரோ டீச்சிங்னாவே என்னதுங்க, ஒரு ஷார்ட் பீரியடு ஒரு சுருக்கமாக ஒருத்தர் நடத்துறது. ஓகேங்களா, ஹலோ டீச்சர்ஸ் டு ப்ராக்டிஸ் பண்ண டு ரிஃபைன் ஸ்பெசிஃபிக் டீச்சிங் ஸ்கில் இன் ஏ கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வெற்றிகரமான பாடத்திட்டத்திற்கு எந்த காம்போனண்ட்டு மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்களா clear and measurable learning objectives. Clear and measurable learning objectives. The heuristic method is often summarized by the phrase heuristic method அப்படின்னா என்னதுன்னா find out for yourself. Okay, find out for yourself. ஹியூரியோ அப்படின்றது கிரேக்க வேர்டு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றது டிஸ்கவரி. A teacher who predominantly uses lectures and demonstration is most likely employing dash teaching scale அப்படின்றாருங்க. ஆட்டோக்ராட்டிக் அப்படின்றது தான். ஓகேங்களா, அதே ஆத்தோரட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆத்தோரட்டிக் ரெண்டு ஸ்டைலு, ஆட்டோக்ராட்டிக் பெர்மிசிவ் டீச்சிங் ஸ்டைலில் மேஜரானது. ஹைப்ரிட் இருக்குது, அதுக்கடுத்து டெமோக்ராட்டிக்கும் இருக்குது. ஓகேங்களா, இருந்தாலும் இதில் இது வந்து டீச்சர் சென்டர்டு, இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டு. ஓகேங்களா, இது டீச்சிங் அப்ரோச்சுன்னு இதை சொல்லுவாங்க. டீச்சர் சென்டர்டு, ஸ்டூடெண்ட் சென்டர்டு, இது டீச்சிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆசிரியர் பெரும்பாலும் கற்பித்தல் பாணி செய்கிறாருன்னா அது வந்து டீச்சர் சென்டர். என்கொயரி ட்ரைனிங் மாடல் த டீச்சர் ப்ரைமர்லி இஸ் ரோல். என்கொயரி ட்ரைனிங் மாடல் த டீச்சர் ரோல் அப்படின்றது நியூட்ரல் ஃபெசிலிட்டேட்டர் who guides the enquiry process. ஓகே, அதுக்கடுத்து பொதுவான விதி ஜென்ரல் ரூல், பொதுவான கோட்பாட்டிலிருந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த அப்ளிகேஷனுக்கு நகர்றது வந்து டிடக்டிவ். ஓகேங்களா, பொதுவானதிலிருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு போகிறது வந்து டிடக்டிவ். ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து அந்த ஒரு ப்ரூஃபை இது பண்ணுறது வந்து இண்டக்டிவ் மெத்தட். ஓகே, அனலிட்டிக்கல்ன்றது ஒன்று ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாங்க, இன்னொன்று ஒரு லென்த்தியான ப்ராப்ளத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுறது. இது ஹியூரியாஸ்டிக்ன்றது இப்போ ஏற்கனவே நாம் பார்த்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸு. ஓகே, பாட்காஸ்ட்டு டிஸ்கஷனு லெக்சரர் மூலம் கற்க விரும்பும் ஒரு மாணவர் ஒரு ஸ்ட்ராங் டேஸ் கற்றல் பாணியை கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஆடிட்ரி. பாட்காஸ்ட் டிஸ்கஷன் அண்ட் லெக்சரர் மூலம். ஓகே, கொஷின் நெக்ஸ்ட்டு, அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்னா மாணவர்களுக்கிட்டேருந்து சில கருத்துக்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து கொண்டு போகிறது. ஓகேங்களா, என்ன ஆப்ஷன் சி, அச்சீவிங் ப்ரீ டிஃபைன்ட் டெமான்ஸ்ட்ரபிள் லேர்னிங் அவுட்கம்ஸ். டீச்சர் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா டீச்சர் வந்து ஓவரால் ஸ்டூடெண்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா, சரி,
The teachers are responsible. Student learning must answer for their result. Next question, sir. மாணவர்களை டீப்லி அண்டர்ஸ்டாண்டிங் லீட் செய்வதற்காக நிறைய கேள்விகளை கேட்கும் மைக்ரோ ஸ்கில் ஆஃப் மைக்ரோ டீச்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ப்ராப்ளம் சால்விங் கொஷின். ஓகே, சிந்தட்டிக் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்றது என்ன இன்வால்வ்டு. சிந்தட்டிக் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, கம்பைனிங் known parts to a form whole new idea explanation. Okay, combining known parts to form a whole new idea. Permissive teaching னா ஸ்டூடெண்ட் சென்டர் மாடல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்களா, ஹை டீச்சர் கண்ட்ரோல் வராது, ஹை ஸ்டூடெண்ட் ஃப்ரீடம். ஓகே, இது என்ன மாடலுங்க? ஸோ ஆட்டோக்ராட்டிக் மாடல், ஆத்தரட்டிக் மாடல் அப்படின்னு. மாடல் ஆஃப் டீச்சிங் தட் இஸ் கான்செப்ட் லேபிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம சிலபஸில் வருதுங்க. கருத்து மற்றும் எடுத்துக்காட்டுகள் ஆகியவற்றை கற்பித்தல் மாதிரி கான்செப்ட் அட்டைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, கான்செப்ட் அட்டைன்மெண்ட்டு நம்ம சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு லைன் வைச்சு தான் கொஷினே எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த கொஷின், மாணவர்களின் எமோஷ்னல் நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் செய்து ரெஸ்பான்ஸ் செய்வதற்கு ஒரு ஆசிரியர் எசென்ஷியலான ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா எம்பத்தி. ஓகே, எம்பத்தி என்பது ஒரு அனதர் ஃபீலிங், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் செய்து ஷேர் செய்ய அபிலிட்டி ஆகும். நேர்மறையான ஆசிரியர் மாணவர் ரிலேஷன்ஷிப்பு பில்டிங் செய்வதற்கு சப்போர்ட்டிவ் கிளாஸ் ரூம் கிளைமேட் கிரியேட்டிங்ஸு தனிப்பட்ட இதை தான் இது எம்பத்தி. The first step in the micro teaching அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பிளான் தான். பாருங்கள், பிளானு, டீச்சிங், ஃபீட்பேக், ரீப்ளான், ரீடீச், ரீஃபீட்பேக். ஓகேங்களா? சாக் அண்ட் டாக் இது பார்த்திங்களா எந்த அணுகுமுறைன்னு டீச்சர் சென்டர் தான். சாக் அண்ட் டாக் அப்படின்றது ஒன்லி சாக் பீஸ் வச்சுட்டு அவர் மட்டுமே பேசிகிட்டு இருப்பார் அப்படின்றது பிளாக் போர்டில். ஒரு லெசன் பிளான் ஷுட் பி அலைன்டு. எப்படி இருக்கணும் அப்படின்னா, த பார்டர் கரிக்குலம் கோல்ஸு அண்டு சிலபஸ். ஓகே, ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்னா யார்? கீல் பேட்ரிக், ஜான் டூயி அப்படின்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ப்ராக்மேட்டிசம். ஓகே, டிடக்டிவ், இண்டக்டிவ் அதை நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இண்டக்டிவ் மெத்தட்னா ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து அதை வச்சு ஒரு ப்ரூவ் பண்ணுறது. டிடக்டிவ் மெத்தடுன்னா ஒரு பொதுவான கான்செப்டிலேருந்து அது வருது. ஓகே, ஸோ ஜென்ரல் வந்து அப்ளிகேஷன், எக்ஸாம்பிள்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இண்டக்டிவ் மெத்தட். ஓகே, டிடக்டிவ்க்கு பாருங்கள், ப்ரெசன்டேஷன், எக்ஸ்பிளனேஷன், அப்ளிகேஷன்ஸ். ஓகே, கொஷின், a visual learner would benefit most. visual learner most எதுக்கு பயனளிக்குன்னா, ஸோ ரீடிங் a text book and diagram and charts. ஓகே, ஹாஸ்பில்னு ப்ரொபோசல் செய்யப்பட்ட அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் த லெசன் டு ப்ரொவைட் ஏ காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். டீச்சர் அட்டானமி அப்படின்னாவே டீச்சர் சென்டர். சாக் அண்ட் டாக்கு, டீச்சர் தான் மெயினாக இருப்பார். ஸோ சைலண்ட்டாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம். இது எல்லாமே தான். ஓகேங்களா? ஸோ இது தான். ஸோ அலோஸ் டீச்சர் டு பி க்ரியேட்டிவ் அண்ட் அடாப்ட் தேர் ஸ்டூடெண்ட் நீட்ஸ். ஓகே,
இது ப்ரியாரிட்டி ஃபோக்கஸ் OBE அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்றது அவுட்புட்டு தான், ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து அவுட்புட்டை கொண்டு வருது, ஸ்டூடெண்ட் காம்படினஸ். மாணவர்களின் கவனத்தை கேப்சர் செய்வதற்கு கெஸ்சர், வாய்ஸ், மூமெண்ட் செய்யும் நுண்பாடத்திறன் எதுனா ஸ்டிமுலஸ் வேரியேஷன். ஓகே, இண்டக்டிவ் மெத்தடு எதுவும் கிளாரிட்டியாக சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கான இவ்வாறும் அழைக்குவாங்க, அது என்னன்றது பார்த்துக்காங்க. ஓகேங்களா, என்னென்னா பெக்கோனியன் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தடு. ஓகே, இந்த முறை பெரும்பாலும் பெக்கோனியன் முறை என்றும் ரெஃபர்ஸ்டு. ஃப்ரான்சிஸ் பாக்கானுக்கு பிறகு எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்து இது கொண்டு வந்தாங்க. ஹைப்ரிட் டீச்சிங்னா என்னதுங்க, ரெண்டு மெத்தட் அப்படின்றது என்னென்னா, ஒன்று நம்ம பார்த்துருப்போங்க டீச்சிங் ஸ்டைலில் ஆட்டோக்ராட்டிக், ஸோ டீச்சர் சென்டர்ட், இன்னொன்று பெர்மிசிவ் ஸ்டூடெண்ட் சென்டர்ட், மூணாவது ஹைப்ரிட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்டர், டீச்சர் சென்டர்டு. ஓகேங்களா, ஸோ ஆசிரியர் மைய மாணவர் மைய கல்வி. ஃபோர்த் வந்து டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்டைல். ஓகே, இதை வந்து என்னென்னு டீச்சிங் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் சென்டர்டு, டீச்சிங் சென்டர்டு எஜுகேஷன். ஓகே, ஸோ அதுதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் போத் டீச்சர் சென்டர்ட் ஹைப்ரிட், ஸ்டூடெண்ட் ரெண்டுமே இருக்குன்றாங்க. கொஷின் நம்பர் 46, கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்களா, ஏ மிக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். கான்செப்ட் அட்டைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா எஸ்ஆர் நோ அப்படின்றது தான், ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. ஓகே, மாதிரியின் கோர் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் எஸ் மற்றும் நோ எக்ஸாம்பிள் ஆகும். கிரிட்டிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ஹைபாத்தசிஸ் டிஃபைன் செய்வதற்கும் பயன்படுகிறது. கொஷின் நம்பர் 47, அக்கௌண்டபிலிட்டி இன் எஜுகேஷன் அப்படின்றது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவிங். கான்ட்ரவர்சலாக இருந்தாலும் சரியான சமமான ஒரு டெஸ்ட்டு, ஃபார்மல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, காமன் டூல்ஸை பயன்படுத்தி கொண்டு வர்றது. ஓகே, இது என்னவே தொடுதல், புலன் இயக்கம், உணர்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த கைனெஸ்தட்டிக் லேர்னர் அப்படின்னாவே ஓகேங்களா, would learn best about plant growth. ஓகே, பிளான் growth பற்றி பெஸ்ட்டாக கற்கும் வழி வந்து ஆக்சுவல் பிளான்டிங் ஏ சீட், கேரிங் ஃபார் அவுட். ஓகே, ஹெர்பார்ட் பாடத்திட்டம் இது படிச்சிருப்பாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன், இது ஃபைனல் ஸ்டெப் அப்ளிகேஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா. ஓகே, கொஷின் நம்பர் 50, என்கொயரி ட்ரைனிங் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ள மாணவர்களின் டேஸ் டெவலப் செய்வதற்கு ஸ்கில்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி அண்ட் ரீசனிங். ஓகே, என்கொயரி ட்ரைனிங் மாடல் அப்படின்றது நம்ம சிலபஸில் இருக்க ரொம்ப முக்கியமானது. இது மாணவர்களை டேஸ் டெவலப் செய்வதற்காக ஸ்கில்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி அண்ட் ரீசனிங். ஓகேங்களா. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, இந்த 50 கொஷின்ஸு, இந்த 100 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். பாருங்கள், படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.